சமையல முடிஞ்சிருங்க. குடும்பத்தோட சாப்பிட போறோம். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னாங்களே சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமா? சாப்பிட்டீங்களா நீங்க தான்? மதியானத்துக்கு நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணி கத்திரிக்காய் வச்சு முட்டையை அவிச்சிருக்கோம். இப்போ குடும்பத்தோட சாப்பிட போறோம் சொன்னாங்களே. சாப்பிடுவோமாமா? இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னாங்களே. தக்காளி சாதத்துக்கு இதமா அந்த கத்திரிக்காய் போட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு சொன்னாங்க. எப்பவுமே எனக்காக முடியும். நீங்க வச்சோம்ல கத்திரிக்காய் போட்டு, இந்த கத்திரிக்காய் போட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னாங்களே. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்குலாம் ஒரு தக்காளி சாதம் ஒரு எளிமையா பண்ணி கொடுக்கணும்னா இப்படி பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கூட்டும் பண்ணி கொடுங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு செமையான ஒரு டேஸ்ட்ல இருக்கு சொன்னாங்க. நல்ல ஒரு பசிக்கு ஏற்ற அளவுக்கு வந்து சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பிளஸ்ஸான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடைக்காது சொன்னாங்களே, அப்படி மெல்லிசமா போகுது. மதிய வேலை தக்காளி சாதம் ரெடி பண்ணி கத்திரிக்காய் கூட்டு வச்சு முட்டை அவிச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படின்னு வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்போதுக்குமே சப்போர்ட் கொடுத்து ஆதரவு சொன்னாங்க.